மனம் கொண்டவர், குழந்தைகள் மனம் வென்றவர், நாட்டிற்குழைத்த நல்லவர், மனிதர்கள் மாணிக்கம் ஆனவர். அவரே எங்கள் ரோஜாவின் ராஜா ஜவஹர்லால் நேரு. இன்று நம் நேரு மாமாவின் 135வது பிறந்த நாள். அவருக்கு நம்மை போன்ற குழந்தைகள் என்றால் மிகவும் பிடிக்கும். ஆகவே அவருடைய பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம். நேரு இளவரசனாக பிறந்தவர், அரசனாக வளர்ந்தவர், ஆனால் ஆண்டியாக வாழ்ந்தவர். அவர் பெரும்பாலும் பண கஷ்டத்தில் தான் வாழ்ந்தார். அவரது புத்தகங்களின் பதிப்புரிமை தொகை மட்டும்தான் அவருக்கு ஒரே வருமானமாக இருந்தது. ஆனந்த பவன் அரண்மனையும் அலகாபாத் சிறைச்சாலையும் அவருக்கு ஒன்றாகவே தெரிந்திருக்கிறது. அவரது வீட்டு வேலைக்காரர்களுக்கும் சேர்த்து சொத்தை பங்கிட்டு கொடுத்த தயாளன். அந்த காலத்தில் அவர் மட்டுமே என்று மனம் நெகிழ்கிறாய் மத்தாய். நேரு என்னும் ஆளுமை சிறையன்னையால் சீராட்டி வளர்க்கப்பட்டவர். சிரமங்களையும் சித்திரவதைகளையும் கடந்து செல்லும் நெஞ்சுரத்தை அவர் காந்தியிடமிருந்து பெற்றிருந்தார். சிறையை போல் ஒரு தவச்சாலை இல்லை, தண்டனை போல் ஒரு தவம் இல்லை என்றே சிறை அதிகாரிகளிடம் சொல்கிறார். அவர் சிறையில் இருந்த நாட்கள் மொத்தம் 3259, கிட்டத்தட்ட 9 வருடங்கள். அவர் நாட்டுக்காகவும் அவர் நாட்டு மக்களுக்காகவும் சிறையை அனுபவித்தார். சிறையில் அவரது இளமையும் கழிந்தது. காச நோயால் அவதிப்பட்டு வந்த மனைவியை அருகில் இருந்து கவனிக்க கூட முடியவில்லை. 1934 பிப்ரவரியிலிருந்து 1935 செப்டம்பர் வரை 188 புத்தகங்களை சிறைச்சாலையின் தூசி படிந்த தரைகளில் அமர்ந்து படித்து முடிக்கிறார் நேரு. அவற்றில் அரசியல், பொருளாதாரம், இலக்கியம் என்று எல்லாமே கலந்திருக்கிறது. காந்தி அலைந்து திரிந்து கண்டுணர்ந்த இந்தியாவை அவரால் உட்கார்ந்த இடத்திலேயே கண்டுணர முடிவது புத்தகங்களில் தான். 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் இந்தியா சுதந்திரம் அடைகிறது. இந்திய தெற்கெங்கும் மூவர்ண கொடி முத்தொலி வீசி பறக்க நாடாளுமன்றத்தில் கூட்டம் தொடர்கிறது. நாடாளுமன்றத்தில் தலைவர்கள் சிலர் பேசி முடித்த பின் நேரு தன் இருக்கையை விட்டு எழுந்து நிதானமான முகத்துடன் தீர்க்கமான குரலுடன் தன் உரையை தொடங்குகிறார். உலகம் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் இந்தியா விடுதலை விழித்திருக்கிறது. அதற்கு நாம் தயாராக வேண்டும் என்று கூறிவிட்டு சிறிய இடைவெளி விடுகிறார். பின் நேரு தொடர்கிறார். உண்மையும் நம்பிக்கையும் கொண்டு நாம் நம் பயணத்தை தொடங்குவோம். இது இந்தியாவுக்கான பயணம் மட்டுமல்ல, இது உலகத்திற்கான பயணமும் கூடதான். இது எவரையும் தூற்றுவதற்கான தருணமோ, எவர் மீதேனும் பழி போடும் தருணமோ அல்ல. நமக்கென ஒரு கனவு காத்திருக்கிறது, அதை மெய்யாக்க போராடுவோம் என்று கூறி மேலே பார்த்தபோது அவரை ஆசிர்வதித்தார் இந்திய அன்னை. நேருவின் அந்த ஒரு நிமிட உரைதான் விதியுடன் ஒரு ஒப்பந்தம் என்ற பெயரில் பின்னாளில் உலக புகழ் பெற்றது. நம் நேரு மாமாவை பற்றி இன்னும் பேசிக்கொண்டே இருக்க என் உதடுகள் துடிக்கின்றன. இருப்பினும் இந்த சிறு மணித்துளி போதாது. நம் மனிதர்கள் மாணிக்கத்தை போற்றி புகழை பேசி முடிக்க என்று உணர்ந்து இத்துடன் நம் ரோஜாவின் ராஜாவை பற்றி பேசி அனைவரின் முகம் ரோஜாவின் இதழ்களை போல் மலர்வதை கண்டு மகிழ்ந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.